இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோன்னா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக போடுங்க. இந்த தக்காளியும் நல்லா கரைஞ்சி தொக்கு பதத்துக்கு வரட்டும். மாதிரி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் கோவரமாக தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. மல்லித்தூள், தனி மல்லித்தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயிலே இந்த காய் நல்லா வதங்கட்டும். தண்ணின்னு எதுவுமே ஊற்றக்கூடாது. தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுட்டு அப்பப்போ கிளறி விடுங்க. சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. உங்களுக்கு அப்படி கத்திரிக்காய் வேகாத மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணியை தெளித்து வேக வைங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய்னா நல்லா இதுலேயே வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி வந்து நல்லா தோட்டத்து கத்திரிக்காயாக இருந்தால் தண்ணி ஊற்ற தேவையில்லை, அப்படியே வெந்துடும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துருச்சு. தண்ணி நீங்கள் அந்த மாதிரி கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து தண்ணியை தெளித்து வேக வைங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க. அந்த கத்திரிக்காய் தோட்டத்து கத்திரிக்காய் வந்து காராது. ஒரு சில கத்திரிக்காய் காரும். அந்த மாதிரி கார கத்திரிக்காயாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோன்னு புளி ஊற்றிக்கிறணும். இது காராது, அதனால நான் புளி ஊற்றலை. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதான் புளி எந்த அளவுக்கு ஊற்றணும்னா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் புளி திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து புளி ஊற்றலை. இந்த வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டிங்க அப்படின்னாவே அதில் நல்லா தொக்கு பதம் கிடச்சிரும். கடைசியாக இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து திருப்பி கொதிக்க வைக்கணும்ன்றல அந்த சூட்லேயே அந்த கரம் மசாலா கொத்தமல்லி எல்லாம் போட்டோன்னே சரியாக போயிடும். ஆஃப் பண்ணிடணும். இப்போ அருமையான சுவையில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து சாதம், ரசாதம், தயிர் சாதம் இல்லை இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அந்த கத்திரிக்காயை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி புளி ஊற்றிக்கங்க. இப்போ இதே மாதிரி வச்சு பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காமல். தேங்க்யூ.